கூடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் தொடர்ச்சியாக ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். கடந்த நாட்களில் 18 வசனங்கள் வரைக்கும் 1ஆம் அதிகாரத்திலே 18 வசனங்களை சிந்தித்து விட்டோம். இன்றைக்கு 19, 20 இந்த வசனங்களை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். 19 ரோமர் 1ஆம் அதிகாரம் 19, 20ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆமென். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாத அவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமே இல்லை. இந்த உலகத்தில் அநேக மக்கள் சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள், போக்கு சொல்லுகிறார்கள். எதற்கு போக்கு சொல்லுகிறார்கள், எதற்கு சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், கடவுளை குறித்து, தேவனை குறித்து அறிய வேண்டிய காரியத்திலே சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள். கடவுளை அறிவதற்கு அநேகருக்கு மனமில்லை. கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர்களின் கூட்டம் பெருகி இருக்கிறது. அல்லது இதை இந்த கடவுள்தான் படைத்தார் அப்படிங்கிறதான காரியத்தை ஒப்புக்கொள்வதற்கும் மனமில்லாமல் இருக்கிறார்கள். அப்போ தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களும், ஏதோ ஒரு கடவுள் இருக்கிறார் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறவர்களும், அவர்கள் எல்லாரும் உண்மையான தேவனை அறிய வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பவுல் அழகாய் தெளிவாய், யாரும் சாக்கு போக்கு சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது, தப்பவே முடியாது. நியாய தீர்ப்பு அப்படின்னு ஒரு நாள் வரும்போது, ஐயோ இப்படி ஒரு நாள் வந்திருக்கிறதே, கடவுளே, இயேசுவே, நீர்தான் இந்த உலகத்தை படைத்தீர் என்பது எனக்கு தெரியாமல் போயிட்டே, எனக்கு நிறைய பேர் இந்த உலகம் தானாக வந்துட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களே, எனக்கு ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியாமல் போயிட்டுதே, கிறிஸ்தவர்களை ஏதோ நல்லவர்கள் என்றும் பொல்லாதவர்கள் என்றும் நான் சொல்லி கொண்டிருந்தேனே, இப்படி ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறதே, இப்படி ஒரு சிங்காசனம் இருக்கிறதே, இப்படி ஒரு தேவன் இருக்கிறதை நான் அறியாமல் போயிட்டேனே என்று நியாய தீர்ப்பு நாட்களிலே சாக்கு போக்கு சொல்ல யாருக்கும் இடம் இல்லை. அப்படியானால் தேவனை குறித்து, கடவுளை குறித்து அறியப்படுவது அவர்களுக்கு உள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தேவனை குறித்து அறியப்படுத்துவது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு நபருக்குள்ளும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். முதல் வசனம். மனிதனை சிருஷ்டிக்கும் போது தம்முடைய ரூபத்தின்படியும் தம்முடைய சாயலின்படியும் மனிதனை என்ன செஞ்சார், சிருஷ்டித்தார், உண்டாக்கினார். அப்போ கடவுள் அப்படின்னு ஒருவர் இருப்பார் என்று சொன்னால், அவர் வேற எந்த ரூபத்திலையும் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. தம்முடைய ரூபத்தை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார், தம்முடைய சாயலை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் கடவுள் ஒருவர் இருப்பார் என்று சொன்னால், பிறப்பிலும் அரிது, மானிடனாய் பிறப்பது அரிது அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ மானிடனாய் நாம் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள பறவைகளை விட, மிருக ஜீவன்களை விட, ஊரும் பிராணிகளை விட நாம தான் ரொம்ப ரொம்ப சிறப்பானவர்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற வானம் பூமியானாலும் சமுத்திரமானாலும் மரஞ்செடி கொடிகள் ஆனாலும் இவைகளையும் விட யார் தான் சிறப்பானவர்கள்? மனிதன் தான் சிறப்பானவன். மனிதனை கடவுள் அவ்வளவு சிறப்பாக படைத்திருக்கிறார். மனிதனுக்குள்ளே கடவுள் சாயல் இருக்குது. மனிதனுக்குள்ளே கடவுளுடைய ரூபம் இருக்குது. அப்போ தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்முடைய ரூபத்தை கொண்டு, நம்முடைய சாயலை கொண்டு, எத்தனை படைப்புகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் எல்லாவற்றை காட்டிலும் சிறப்பாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நம்மை படைத்த ஒருவர் இருக்கத்தான் வேண்டும், இருக்கத்தான் வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப தேவனே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் எவ்வளவு சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் எப்படி நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய செயல்பாடுகள் இதெல்லாம் பார்த்தா ஒருவர் படைக்காமல் சிருஷ்டிக்காமல் ஒரு நபர் இவ்வளவு சிறப்பாக செயல்படவே முடியாது. அப்போ மனிதனை சிருஷ்டித்த ஒரு தேவன், மனிதனை சிருஷ்டித்த ஒரு கடவுள் நிச்சயமாக இருக்கிறார். அல்லேலூயா, இருக்கிறார். நாம் நன்றாக சுவாசிக்கிறோம். மனிதன் சுவாசிப்பதற்கு எவ்வளவு காற்றை கர்த்தர் தருகிறார். காற்று இல்லாத ஒரு மண்டலத்தில், ஆகாய மண்டலத்தில், சூரிய மண்டலத்திலேயோ சந்திர மண்டலத்திலேயோ கொண்டு போய் நம்ம என்ன செய்யலை, விடலை. மனிதன் சுவாசித்து வாழ்வதற்கு ஏதுவாக பூமியை கொடுத்திருக்கிறார். நமக்குள்ளே வருகிற அந்த சுவாசம், ஓடிக்கொண்டிருக்கிற சுவாசம் யாருடைய மூச்சு? கடவுளுடைய மூச்சு, கிறிஸ்துவனுடைய மூச்சு. உள்ளே இழுக்கும்போது ஏ அப்படின்னு இழுக்கிறான், வெளியே விடும்போது சூன்னு விடுறான். ஏசு ஏசு அப்படின்னு இந்த மூச்சியே அவரை வெளிப்படுத்துது. இதெல்லாம் நான் இழுக்க மாட்டேன் விட மாட்டேன்னா அவன் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அல்லேலூயா. வாழ்கிற அத்தனை பேர் ஏசு ஏசுன்னு தான் மூச்சை இழுத்து விட்டு ஆகணும். அல்லேலூயா, ஆமென். அப்போது இறைவன் நம்முடைய மூச்சில் கலந்திருக்கிறார், பேச்சில் கலந்திருக்கிறார். கடந்த நாளில் ஒரு ஊழியர் சொன்னார், இத்தாலி தேசத்தில் கொரோனா நாட்களில் 86 வயசு நிறைந்த தாத்தா, அவர் 6 நாள் அவருக்கு சுவாசிக்க முடியலை. ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு தான் சுவாசித்தார். சுவாசித்து ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வரும்போது ஹாஸ்பிட்டலில் பில் போட்டாங்க. நம்ம ஊர் கணக்குப்படி எவ்வளோன்னா 6,50,000 ரூபா போட்டாங்க பில்லு 6 நாளைக்கு. அவருக்கு ஒரே அழுறாரு, பில்லை வாங்கிக்கிட்டு அழுறாரு. அப்போது ஹாஸ்பிட்டலில் நிர்வாகத்தில் கேட்குறாங்க, என்ன தாத்தா அழுறீங்க, உங்களுக்கு இந்த பணம் பில்லு கட்டுறதுக்கு பணம் இல்லையா, ஏன் அழுறீங்க, என்னத்துக்கு அழுறீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், 6 நாள் நான் சுவாசிப்பதற்கு இந்த காற்றை நீங்கள் தந்து இந்த சிலிண்டரை வச்சு வெண்டிலேட்டரை வச்சு 6,50,000 ரூபா வாங்கிட்டீங்களே 6 நாளைக்கு. எனக்கு இன்றைக்கி 89 வயசு. நான் பிறந்த நாள்லேருந்து இன்ன நாள் வரைக்கும் எத்தனை நாள் நான் காற்றை சுவாசிச்சிருக்கிறேன். என் தகப்பன், என் ஆண்டவர், என் ஏசப்பா ஒரு காசு கூட என்கிட்ட கேட்கலையே, எனக்கு இலவசமாய் தந்திருக்கிறாரே, அவர் எவ்வளவு நல்லவர். அவர் அன்பை நினைக்கும் போது எனக்கு கண்ணீர் வருது. அவர் அன்பை நினைக்கும் போது என் உள்ளமெல்லாம் உருகுது. அவர் இலவசமாக எனக்கு காற்றை தந்தாரே, அதை நினைக்கும் போது தான் எனக்கு என்ன வருது, அழுக வருது. உங்கள் பில்லை வாங்கிட்டு போங்க, நான் கட்டுறேன், அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு 6 லட்சத்தை கட்டிட்டார். ஆனால் கடவுள் என்னை இத்தனை 89 வயசு வரைக்கும் எனக்கு காற்றை தந்து
மழையை தந்து, வெயிலை தந்து, ஆகாரத்தை விளைவித்து, நல்ல நல்ல காட்சிகளை கண்டு என் இருதயத்தை சந்தோஷத்தினாலே நிரப்பியிருக்காரே, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 14:17 சொல்றார் பாருங்க. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து, நல்ல ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி, இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். ஆண்டவர் தம்மை குறித்த சாட்சியை நமக்கு விளங்க பண்றாரு. எப்படி? நேற்று கூட மழை பெய்துச்சு, நல்ல மழை அந்த வருஷம். ஆமென். நல்ல மழை பெஞ்சுது, தண்ணி தட்டுப்பாடே இருக்காது. இதை தர்றது யாரு? அவர் தான். நல்ல தோட்டங்களில் விளைஞ்சு வருது, விவசாயம் பண்ணி காய்கறி, கோதுமை, நெல், எத்தனையோ தானிய தவசங்கள் எல்லாம் விளைஞ்சு வர பண்ணுறது யாரு? செழிப்புள்ள காலத்தை தந்து அந்த செழிப்பான பொருட்களை எல்லாம் நமக்கு ஆகாரமாய் கொடுத்து, அந்த ஆகாரத்தை நம்ம சாப்பிட்றோமே, அது நிமித்தம் நமக்கு என்ன வருது? சந்தோஷம். விருந்து எதுக்கு செய்யப்படும்? சந்தோஷத்துக்கு செய்யப்படும். இன்னைக்கு மனுஷன் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுல தான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. இன்னைக்கு என்ஜாய் பண்ணுறதே இன்னைக்கு சாப்பாடு தான். நல்லா உட்காந்து வட்டமாக உட்காந்து நல்லா உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்றது. பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் இன்றைக்கி போய் சந்தோஷமாக போய் சாப்பிட்றாங்க. மகிழ்ச்சியாக வாங்க போய் எல்லோரும் ஜாலியாக சாப்பிட்டு வருவோம், அவங்க எல்லோரும் இன்றைக்கி மகிழ்ச்சியாக உட்காருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்படி ஆண்டவர் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடைபெறுகிறது என்றால், செய்யப்பட்டு வருகிறது என்று சொன்னால், நம்ம இருதயத்தில் ஒரு சந்தோஷத்தை நிரப்புகிறார் என்று சொன்னால், இது அவர் தான் தம்மை குறித்த சாட்சியை விளங்க பண்ணுறாரு. அப்போ நமக்குள்ள ஆண்டவர் தம்மை என்ன செஞ்சிருக்கிறார் சொல்லுங்க? வெளிப்படுத்தி இருக்கிறார். கடவுள் இருக்கிறதுனால தான் இது எல்லாம் நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நடந்துக்கிட்டு இருக்கு, வெளிப்படுத்தப்பட்டு. தேவனே அதை அவர்களுக்கு என்ன செஞ்சாராம்? வெளிப்படுத்தினார். தேவனே அவர்களுக்கு அதை என்ன செஞ்சார்? வெளிப்படுத்தினார். நான் சுவாசத்தை பற்றி சொன்னேனே, நீங்கள் மத்தேயு அப்போஸ்தலர் நடபடிகள் 17:25 17:25 வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 17:25 இல்லையே 17. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். பார்த்தீங்களா? ஜீவனை கொடுக்கிறாராம், சுவாசத்தை கொடுக்கிறாராம், சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கையால் பணிவிடை கொள்ளுகிறதில்லை. மனுஷன்ட்ட போய் எனக்கு ஒரே பசியாக இருக்குப்பா, கொஞ்சம் சாப்பாடு கொடு, தகமாக இருக்குப்பா தண்ணி கொடு, எனக்கு வஸ்திரம் இல்லைப்பா வஸ்திரம் கொடு அப்படின்லாம் ஆண்டவர் கேட்டிருக்காரா? இல்லை. தேவையானது போல் மனுஷர் கைகளால் பணிவிடை செய்கிறதில்லை. ஜீவனையே கொடுத்தவர், அல்லேலூயா, சுவாசத்தை கொடுத்தவர், சகல ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறவர் மனுஷன்ட்ட வந்து எனக்கு இது தான் அப்படின்னு கேட்கல. சங்கீதம் 50 வாசிக்கிறோம், நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்லேன். பர்வதங்கள் திரிகிற மிருகங்களும் பூமியில் நடமாடுகிற மிருக ஜீவன்களும் 1000-10000 மிருக ஜீவன்கள் எல்லாம் என்னுடையவைகள், எல்லாம் என்னுடையது, என்னுடையது தான் அப்படின்னு சொல்கிறார். ஆமென். அதை நம்ம சங்கீதம் 50:10-11-12 வாசிக்கிறோம். சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் 1000 இருக்கிற மிருகங்கள் என்னுடையவைகள், மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவெல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமி அது நிறைவும் என்னுடையது. இந்த பூமியும் பூமியில் நிறைஞ்சு கிடக்கிற அத்தனையும் யாருடையது? கர்த்தருடையது, கடவுளுடையது. அதெல்லாம் இது எல்லாமே என்னுடையது தான். ஆமென். அது மட்டும் இல்லை, இப்போ 26 சொல்கிறாரு, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லையையும் குறிச்சிருக்கிறார். நீங்கள் எங்கே இருக்கணுங்கிற எல்லையை குறித்து வச்சவர் கூட யார் தான்? கடவுள், கர்த்தர் தான்.
அப்போ இதெல்லாம் நடந்து வருகிறது அப்படின்னு சொன்னால் இதை தேவன் தம்மை என்ன செய்கிறார், நமக்கு வெளிப்படுத்துகிறார். நான் இருக்கிற இடத்த கூட கடவுள் தான் எனக்கு தந்திருக்கிறார். இந்த இடம் அவருடையது, இந்த பூமி அவருடையது அப்படின்னு மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் இருக்கிறார், இல்லைன்னா நம்ம இந்த பூமியில் இருக்க முடியாது. உணர்ந்து கொள்ளணும். அதாவது 27 சொல்கிறாரு, இந்த கர்த்தர் இல்லைன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. தேவன் தம்மை மனிதர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு நிறைய வழி வச்சிருக்கிறாரு. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கு தூரமானவர் அல்ல. இந்த உலகத்தில் பிறந்த ஆதாம் முதல் இன்னைக்கு வரைக்கும் இறந்து போன மக்கள் 750 கோடி. இன்னைக்கு உயிரோடு இருக்கிற மக்கள் 750 கோடி. கிட்டத்தட்ட 1500 கோடி மக்கள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறாங்க. 1500 கோடி மக்களுக்கும் ஒருவருக்கு கூட கடவுள் தூரமானவர் அல்ல. தேவன் எல்லாருக்கும் சமீபமாக தான் இருக்கிறார், எல்லாருக்குள்ளும் இருக்கிறார், எல்லாருக்குள்ளும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். தம்மை பற்றிய சாட்சியை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஆமென். அதனால் அவரை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக கடவுள் ஒரு மனுஷனுக்கும் தூரமானவரே அல்ல. அவர் கடவுள் இருக்கிறார். ஆமென். நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அவர் சிருஷ்டிக்காமல் எல்லாமே என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது. நான் ஒரு மைக்கில் பேசுகிறேன்னா இதை உருவாக்கின ஒரு ஆள் இருக்கிறார். இந்த புல்பீட் இருக்கிறதுனா இதை செஞ்ச ஒரு ஆள் இருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டு வந்தோம் என்றால் நம்மை சிருஷ்டித்த ஒருவர் இருக்கிறார். பூமி படைக்கப்பட்டு அது அப்படியே எங்கேயோ இருந்து வந்துடல, ஒருவர் உருவாக்கி அதை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் சங்கீதம் 19 வாசிக்கிறோம். 1-2 வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்குது. இவ்வளோ பெரிய வானத்தை பார்க்கும்போதே ஒரு கடவுள் இருக்கிறார் என்பது தெரிகிறது. காலையில் ஒரு சகோதரர் சொன்னார், ஐயா நான் ஆட்டோவில் வரும்போது இப்போ காரில் வந்தேன்னா ஓலா ஊபரில் வரும்போது நான் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவேன், அவங்களை ரட்சிப்பை சொல்லுவேன். இந்த வானம் பூமியை உண்டாக்கின ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், இந்த வானம் பூமியை உண்டாக்கின ஆண்டவரே உண்மை எனக்கு காட்டும் அப்படின்லாம் நீங்கள் கேளுங்க. அவர் உங்களுக்கு தம்மை என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். ஏனென்றால் வானம் பூமியை உண்டாக்காத தெய்வங்கள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ வானம் பூமியை உண்டாக்கின ஒரு தேவன் இருக்கணும். இப்படிலாம் நான் சொல்லுவேன் யா சுவிசேஷத்தை அப்படின்னு சொன்னார். ஆமென். அப்போ இந்த வானம் ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துது. வானத்தில் உள்ள நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எவ்வளோ மகிமையாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது ஆண்டவரை அறிகின்ற ஒரு ஆற்றல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லுங்கள், வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அதனால் மனுஷன் கடவுளே இல்லை நான் எப்படியும் ஜீவிப்பேன், அவருக்கு பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஒரு தேவன், ஒரு கடவுள் நிச்சயமாக என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, தேவனே ஒவ்வொரு மனுஷனுக்கும் வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் மனுஷன் என்ன வீம்புக்கு கடவுள் இல்லைன்னு சொல்லலாம். அது ஏதோ தன்னுடைய கடவுள் படைத்த மூளையை வச்சுக்கிட்டே கடவுள் இல்லை அப்படின்னு அவன் பேசலாம். அல்லேலூயா. அவன் இல்லைங்கிறதுனால கடவுள் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. அது போக்கு சொல்ல முடியாது, நாளைக்கு போக்கு சொல்ல முடியாது. கடவுள் இல்லைன்னு யாரும் என்ன செய்ய முடியாது, போக்கு சொல்ல முடியாது. அந்த 20ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இந்த 19ஆம் வசனத்துக்கு 20ஆம் வசனம் 20ஆம் வசனத்துக்கு 19ஆம் வசனம் ஒரு விளக்கம் கொடுக்குது. 20ஆம் வசனம் என்ன சொல்லுது, எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமே இல்லை. அல்லேலூயா. 2 காரியத்தை சொல்கிறார் பாருங்க.
காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை. ஒன்று நித்திய வல்லமை, ரெண்டாவது தேவத்துவம். தேவத்துவம் நித்திய வல்லமை, இட்டர்னல் பவர், நித்திய வல்லமை. அந்த நித்திய வல்லமை இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி யாரும் அளவிடவே என்ன செய்ய முடியாது. தேவனுடைய நித்திய வல்லமை மறைஞ்சிருக்குது. தேவனுடைய நித்திய வல்லமை எப்படி இருக்கு? மறைஞ்சிருக்குது. தேவத்துவம் அப்படின்னு சொன்னா அதுவும் அவருடைய மகத்துவத்தை, அவருடைய சிறப்புகளை எல்லாம் வெளிப்படுத்துவது தான் தேவத்துவம். அவருடைய சிறந்த குணாதிசயத்தை, அவருடைய சிறந்த செயல்களை எல்லாம் வெளிப்படுத்துவது. அவர் இப்படி தான் செய்வார்னு நம்ம சொல்லவே முடியாது. தேவனுடைய தேவத்துவத்தின் அந்த மகத்துவம் நம்ம கண்ணுக்கு தெரியலை. நித்திய வல்லமை நம்ம கண்ணுக்கு தெரியலை. அது சொல்ல காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள். இது நம்ம கண்ணுக்கு தெரியலை. கண்ணுக்கு தெரியாத அந்த வல்லமையை, அந்த தேவத்துவத்தை, அந்த நித்திய வல்லமையை நாம் எதன் மூலமாய் கண்டுபிடிக்கிறோம்? எதன் மூலமாய் கண்டுபிடிக்கிறோம்? எதன் மூலமாக அந்த நித்திய வல்லமையை நம்ம கண்டுபிடிக்க முடியுது? உண்டாக்கப்பட்டவைகளின் பற்றிருக்கிறவைகளினாலே. என்னத்தெல்லாம் உண்டாக்கியிருக்கிறாரோ அது மூலமாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏப்பா கடவுளுக்கு இவ்வளோ வல்லமையான்ட்டு. உதாரணமாக என்ன சொல்லலாம்? வானத்தை படைச்சிருக்காரு பாருங்க. எவ்வளவு பெரிய வானம்! அல்லேலூயா. 10க்கு 10 ஒரு ரூமை கட்டி போடுறதுக்குள்ளே நம்ம பிட்டியெல்லாம் கலந்துருது. அல்லேலூயா. என்னடா செய்கிறது? பணமும் இல்லை. இருக்கிற பணத்தை வச்சு செய்ய முடியுமா? முடியாதா? என்னெல்லாமோ நம்ம யோசிக்கிறோம். ஒரு திரையை விரித்து கொண்டு வர்றதுக்கு மனிதன் எல்லாரும் கூடி ஒரு நிலத்தை முடிக்கிறதுக்கு, வீட்டில் 10 பேர் சம்பாதிச்சு ஒரு நிலத்தை முடித்து ஒரு வீடை கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான் மனுஷன். ஆனால் தேவன் வானத்தை எந்த இடத்துலேருந்து தொடங்கியிருக்காரு, எங்கே கொண்டு முடிச்சிருக்கிறாரு, அது எவ்வளோ உயரத்தில் கொண்டு வச்சிருக்காரு, எத்தனை அடுக்கு வானத்தை மேலே வச்சிருக்கிறாரு. வேதத்தில் 3ஆம் வானம் வரைக்கும் நான் எடுக்கப்பட்டேன் அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. எத்தனை தரையை போட்டு அப்படி கொண்டு போயிருக்கிறாரு. எப்பப்பா இதெல்லாம் யோசித்து பார்த்தா நமக்கு எப்படி இருக்குது? தலை சுத்துது, பயங்கரமாக இருக்குது. எப்போ இவ்வளோ வல்லமையா கடவுளுக்கு? இவ்வளோ வல்லமையா? பூமியை படைச்சிருக்கார் பாருங்க. எவ்வளோ பெரிய பூமி! எத்தனையோ மக்கள் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. 750 கோடி மக்கள் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. இப்போ 750 கோடி மக்கள் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் 750 கோடி வந்தாலும் இந்த பூமியில் இடம் இருக்குது. எவ்வளவு யோசனையோட, எவ்வளவு திட்டத்தோட ஒரு பெரிய பூமியை எப்பாப்பா மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறாரு பாருங்க. எவ்வளோ வல்லமை இருந்தால் அவர்கிட்ட இவ்வளோ பெரிய பூமியை செய்வார். எவ்வளோ பெரிய வல்லமை இருந்தால் அந்த பூமியில் ஒரு பக்கத்தில் சமுத்திரம்னு சொல்லி தண்ணியை கொண்டு போய் சேர்த்து, அல்லேலூயா, தண்ணியை கொண்டு போய் வச்சிருக்காரு பாருங்க. அந்த தண்ணியை கொண்டு போய் அங்கே வைத்து, ஆமென், ஸ்தோத்திரம். எவ்வளோ ஆச்சரியமாக சமுத்திரத்தை படைச்சிருக்காரு. இதை குறித்து எரேமியா சொல்கிறாரு. 5ஆம் அதிகாரம் 21, 22 படிங்க. இந்த சமுத்திரத்தை பற்றி வாசிக்கும் போது, நான் பேசும்போது அங்கே இதை பற்றி அவர் ஒரு காரியம் சொல்கிறாரு. ஆச்சரியமாக இருக்குது. கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமல் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே கேளுங்க. என்ன ஜனங்களே கேளுங்க? கடவுள் இல்லைங்கிறீங்க, இதெல்லாம் அப்படி வந்துட்டுங்கிறீங்க. அறிவில்லாத ஜனங்களே, காது இருக்குது, கண் இருக்குது, காணாமல் இருக்குங்க, அறிவில்லாத மூளை இருக்குது, உங்களுக்கு அறிவு இல்லை, எங்கேயோ உங்கள் அறிவு போகுது. ஜனங்களே கேளுங்கள். 22 சொல்றார், எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும், அவைகள் இறைஞ்சாலும் கடவாதபடிக்கும், கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ. கடலின் மணலை தான் எல்லையா என்ன செஞ்சிருக்காராம்?
வச்சிருக்கிறேன் அப்படிங்காரு. எனக்கு முன்னால் நீங்கள் அதிராதிருப்பீர்களோ. எப்பா மணலை போட்டிருக்கிறாரு, இதுக்கு அடுத்த வராதுன்னு சொல்லி. நீங்கள் உங்கள் வீட்டு பக்கம் மணலை போட முடியுமா? சாக்கடை தண்ணிலாம் அங்கே வர முடியாதுன்னு விடக்கூடாதுன்னு அரிச்சிட்டு போயிடும், மணல்லாம் தாண்டி வந்துடும். அதுக்கு மணலோட சிமெண்ட்டை கலந்து, சிமெண்டோட ஜல்லியை கலந்து என்னெல்லாமோ போட்டு பண்ணாதான் ஒரு பெரிய மறைவை ஏற்படுத்த முடியுது. கடவுள் பாருங்கள் எவ்வளோ பெரிய சமுத்திரம், கடற்கரை ஓரங்கள்லாம் அவர் மதில் சோரை கட்டியிருக்காரா? இல்லையே, அவர் மணலை தானே போட்டிருக்காரு. அப்போது யோபுட்ட கூட, யோபு புஸ்தகத்தில் கூட வாசிக்கிறோம், இம்மட்டு வா மிஞ்சி வராத அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. இப்படி தண்ணியை யாருங்க நிறுத்தி வைக்க முடியும்? அவருடைய வல்லமை தான். எவ்வளோ பெரிய வல்லமை, நித்திய வல்லமை, அவருடைய மகத்துவம் எவ்வளோ பெருசு பாருங்கள். இதெல்லாம் மனுஷன் யோசித்தா கடவுள் இல்லைன்னு சொல்லுவானா? சொல்ல முடியாது. சாக்கு போக்கு சொல்ல என்ன இல்லை, இடம் இல்லை. எப்படி என்றால் கண்ணுக்கே தெரியாத அவருடைய வல்லமை, நித்திய வல்லமை, தேவத்துவம் எதெல்லாம் உண்டாக்கியிருக்கிறாரோ, உண்டானது முதற்கொண்டு என்னைக்கு உண்டாக்கினாரோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தெளிவாக காணப்படும். எது தெளிவாக காணப்படுது? தேவனின் வல்லமை, தேவனின் தேவத்துவம் இன்னைக்கு வரைக்கும் தெளிவாக காணப்படுது, தெளிவாக காணப்படுது. ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய வல்லமையை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு யோபு புஸ்தகத்தில் இப்படி சொல்கிறார். 12ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிங்க. யோபு 12, 7, 8, 9 பாருங்களேன். இப்போதும் மிருகங்கள்கிட்டையாவது போய் கேளுப்பா, நான் இருக்கேனா இல்லையான்னு சொல்லி. கடவுள் இருக்காரா இல்லையா, உலகம் கடவுளால் உண்டாக்கப்பட்டுச்சா மனுஷனால் உண்டாக்கப்பட்டுச்சா, நீ போய் நீ இதை பார்த்தாது தெரிஞ்சுக்க. வானத்தை பூமியை பார்த்து தெரிஞ்சுக்க, சமுத்திரத்தை பார்த்து தெரிஞ்சுக்க ஒரு கடவுள் இருக்கிறாருன்னு. இல்லைன்னா இப்போது நீ மிருகங்களை போய் கேட்டுப்பாரு, சிங்கம் புலி கரடி, அல்லேலூயா, அதை கேட்டுப்பாரு, அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தில் கிடக்கிற திமிங்கலம், மீன், ஈனெல்லாம் போய் நீ விசாரிச்சு பாரு, அவைகள் உனக்கு விவரிக்கும், எல்லாம் உனக்கு ஸ்டடி எடுக்கும், உனக்கு பாடம் சொல்லும். நான் இருக்கேனா இல்லையான்னு மிருகத்தை கேட்டுப்பாரு, பறவையை கேட்டுப்பாரு, கடலை கேட்டுப்பாரு. 9ஆம் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. அறியணும்ல, என்னை உண்டாக்கினவரும் இரவில் கீதமாட அருள் செய்கிறவன் என் கர்த்தராகிய என் சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை என்று 35:11 வாசிக்கிறோம் யோபுல. அல்லேலூயா. அப்போது ஆகாயத்து பட்சிகளை கேட்டுப்பார், அது கவலை இல்லாமல் போசிக்குது. எங்களை பார்க்குற ஆண்டவர் உங்களை காக்க மாட்டாரா? எங்களை போஷிக்கிற ஆண்டவர் உங்களை போஷிக்க மாட்டாரா? அது சொல்லிக் கொடுக்கும். ஆமென். மிருகங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கும். எங்களை நடத்துகிறாரு, கழுத மூலம் பேசினாரே, ஆமென், பிழையாமுக்கு. நம்முடைய தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்க. அவருடைய வல்லமையை மனுஷன் எப்படியாவது அறிஞ்சுக்கிடணும்னு சொல்லி பறவை மூலம் கூட நீ ஒரு ஸ்டடியை கற்றுக்கப்பா, மிருகன் மூலம் கூட ஒரு பாடத்தை கற்றுக்கப்பா அப்படின்னு சொல்கிறார். எனக்கு எப்போவுமே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு தீர்க்கதரிசி, இதை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு தீர்க்கதரிசி யூதயாவிலிருந்து பெத்தேலுக்கு போய் யெரொபெயா ராஜாவின் முன்னால் போய் நின்று பலிபீடம், இதில் மனுஷ எலும்புகளை சுட்டெரிப்பாங்க. அது தாவீதின் வம்சத்தில் யோசியான்னு ஒருவன் பிறப்பான், அன்னைக்கு நடக்கும். அதுக்கு அடையாளம் இதுதான் சொல்லும்போது பலிபீடம் வெடிக்கும், இதுதான் அடையாளம் சொல்லிட்டு வானார். அந்த மாதிரியே நடந்துச்சு. பிடிங்கன்னு சொன்னோடனே கை நீட்டினா நின்றுட்டு, உடனே இந்த தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணோடனே கை என்ன செஞ்சுட்டு நல்லாயிட்டு. அந்த தீர்க்கதரிசிட்டு ஆண்டவர் சொன்னார், போகிற இடத்துல சாப்பிடாத, போகிற வழியிலேயே என்ன செய்யாத, அதே வழியில் வராத, வேறு வழியாக வந்துடு. 2 பாயிண்ட்டு தான் கொடுத்தாரு. அவன் போய் என்ன செஞ்சானா, ஒரு கருவாலி மரத்துக்கு கீழே உட்காந்தான். அந்த கருவாலி மரத்துக்கு கீழே தான்
யாக்கோபு விக்கிரக நிறைஞ்ச அந்த நகைகளெல்லாம் மூடி வச்சு உட்காரக்கூடாத இடத்துல போய் உட்காந்துட்டான். அதுக்குள்ளே அந்த ஊரில் நின்ன ஒரு பையன் கேட்டு அவங்க அப்பாட்ட போய் சொன்னான், தாத்தாட்ட. அவர் ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி. அவர் சேனை வச்சுட்டு வந்தார். எப்போ வா என் வீட்டில் வந்து தண்ணி குடி கர்த்தர் வந்து என்னை எங்கேயுமே தண்ணி குடிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, திரும்பவும் கூடாது. இப்போ ஒரு தூதன் வந்து என்கிட்ட சொன்னார், அவனை கூப்பிட்டு சாப்பாடு கொடுன்னு சொல்லி. இந்த மனுஷன் உன்கிட்ட சொன்ன கடவுள் யான்ட்டையும் சொல்லுவாரே அப்படிங்கிற அறிவு இல்லாமல் ஞானம் இல்லாமல் டக்குன்னு போயிட்டாரு. போய் சாப்பிட்டா அந்த வீட்டில் வச்சு அவர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு, உன் பிரேதம் வந்து உன் கல்லறையில் சேராதுன்னு சொல்லிவிட்டாரு, நீ தேவனுடைய வாழ்க்கையை மதிக்கலைன்னு சொன்னார். பொய் சொல்லி ஒரு தீர்க்க தரிசனத்தையும் சொல்லி பொய்யாயி ஒரு தரிசனத்தை சொல்லி இப்போது ஒரு உண்மையான தரிசனத்தையும் அவன் சொல்கிறான். சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிட்டு. நம்ம எப்போவுமே ஆண்டவர் வார்த்தையிலே போகணும். மனுஷன் நம்மளை ஏமாத்துறதுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தீர்க்கதரிசி அந்த வீட்டில் இருந்து வெளியே வரும்போது வழியில் ஒரு சிங்கம் வந்துச்சு. சிங்கம் வந்தால் அந்த தீர்க்கதரிசியுடைய கழுத்தை கடித்து அவரை கொண்டு போட்டு அவரை என்ன செய்யலை, திங்கலை, சாப்பிடலை, அப்படியே போட்டு அங்கனே நிற்கிது, பிரேதத்தின் பக்கத்தில் நிற்கிது. கழுதை மேலே இருந்து விழுந்த அந்த மனுஷன் கீழே கிடக்காரு. கழுதை அந்த இடத்த விட்டு போகலை. கழுதை என்ன செய்யலை, போகலை. சிங்கமும் நிற்கி கழுதையும் நிற்கி செத்து கிடக்கிறவனா இந்த 3 சம்பவம் அங்கே நடக்கும். ஊரில் உள்ளவங்க எல்லாரும் போகிறவங்க வர்றவங்கெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. என்ன சிங்கம் சாப்பிடாமல் நிற்கி, கழுதையை அடித்து சாப்பிடலை. இந்த கழுதையாவது மிரண்டு ஐயோ சிங்கம் இல்லை அப்படின்னு என்ன செய்யலாம், ஓடி இருக்கலாம். ஓடவும் இல்லை. இது என்ன அப்படின்னா அதில் ஒரு பாடம் இருக்கு பாருங்க. ஏன் மிருகத்தை கேளு, அது உனக்கு கற்றுக் கொடுக்கணும்னா, கடவுள் மனிதன் கூட கீழ்ப்படியாமல் போயிடுறான், ஆனால் மிருகம் 100க்கு 100 கீழ்ப்படியுது. இந்த சிங்கம் ஆண்டவர் அதுக்கு கொடுத்த ஒரு வேலையை தான் செஞ்சுது. என்ன செஞ்சது தெரியுமா, அவனை கொண்டு போடுன்னு கட்டளை கொடுத்தாரு, அதை கொண்டுட்டு அதுக்கு அடுத்து வேற ஒன்றும் செய்யலை. அப்படியே ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படுது. அந்த கழுதை தன் எஜமானுக்கு உண்மையாக இருக்கு. சிங்கமே எனக்கு எதிராக வந்தால் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், இங்கேருந்து போகிறதா இல்லை, என் எஜமானை நான் உண்மையாக தூக்கிட்டு போய் அவர் கடைசி வரைக்கும் பணிவிடை செய்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் நகல மாட்டேன், நீ என்னை கொல்லலைன்னா கூட கொல்லு அப்படின்னு அது உண்மையாக நிற்கிது. அல்லேலூயா. அங்கே உள்ள மக்களையும் சேதப்படுத்தலை. பாருங்க, புத்தி இல்லாத ஒரு மிருகம் கூட 5 அறிவு 6 அறிவு படைத்த 5 அறிவு 3 அறிவு கொண்ட மிருகங்கள் கூட கர்த்தருடைய திட்டத்தை சித்தத்தை அழகாக செய்து அது தன் ரூட்டில் என்ன செய்து போகுது. அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், நீ மிருகங்களை கேளு, பறவையை கேளு, அது கூட உனக்கு பாடத்தை கற்றுக் கொடு. அப்போ தேவ சித்தத்தை கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை கழுதை உணர்ந்து சிங்கம் உணர்ந்து கரெக்டாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா, ஆமென். அப்போ எவ்வளோ மிருகங்களை கொண்டு கர்த்தர் எவ்வளோ அழகான பாடத்தை நம்ம கற்றுத்தருகிறார். அல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, தேவன் ஒருவர் உண்டு. ஆமென். உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே அவருடைய தேவத்துவம் வல்லமை இன்னைக்கு என்ன செய்து காணப்படுது. அதனால் இல்லை என்று சாக்கு போக்கு சொல்ல இடமே ஒருவருக்கும் இல்லை. தேவன் இருக்கிறார். அவர் தம்மை நமக்குள்ளே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு இன்னைக்கு வேதத்தின் மூலமாகவும் வெளிப்படுத்துகிறார், வசனங்களின் மூலமாக வெளிப்படுத்துகிறார், நம்முடைய அன்றாட நிகழ்வு மூலமாகவும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், தம்மை வெளிப்படுத்தார். தினமும் நம்மளை நடத்துகிறாரு, தினமும் நம்மளை போதிக்கிறாரு, போஷிக்கிறாரு. அந்த அனுபவத்தில் நம்ம போக போக அவரை மகிமைப்படுத்தி அவருக்குள்ளே நாம் செல்லும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், பெரிய காரியங்களை செய்வார். எனவே ஜீவனுள்ள தேவனை நாம் தொடர்ந்து ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.